Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. Hi viewers, welcome to Motor Vikatan. ஆட்டோமொபைல் செக்மெண்ட்டில் அதாவது கார்ஸு பைக்ஸு அப்புறம் எல்சிவி இவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குது. எல்சிவி அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ். இதை எஸ்சிவின்னு சொல்லலாம், ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள். இந்த செக்மெண்ட்டில் டாட்டா அப்புறம் மஹேந்திரா இவங்க தாங்க முக்கியமான லீடர்ஸு. நீங்கள் பொதுவாக பொதுமக்கள்கிட்ட வந்து டாட்டா ஏஸ் அப்படின்னு சொல்கிறத விட குட்டியான அப்படின்னு சொல்லி பாருங்களேன், அவங்களுக்கு எல்லாருக்குமே பிறந்த குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் குட்டியானனா எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி மஹேந்திராலையும் சில பல குட்டி யானைகள், அதை சுட்டி யானைகள்லாம் இருக்குது. சுப்ரோ அப்புறம் ஜீட்டோ இந்த மாதிரி நிறைய ட்ரக்ஸ், மினி ட்ரக்ஸ் வச்சுருக்காங்க. லேட்டஸ்ட்டாக மஹேந்திரா வந்து ஜீட்டோ ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு மினி ட்ரக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரி, இதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்குறீங்களா? இது வந்து பெட்ரோலும் இல்லை, டீசலும் இல்லை, முழுக்க சிஎன்ஜியில் ஓடக்கூடிய ஒரு அற்புதமான வேரியண்ட்டுங்க. சிஎன்ஜினா கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபாரின்லலாம் பார்த்துட்டிங்கன்னா பெட்ரோல் டீசலுக்கு மாற்றாக வந்து எலக்ட்ரிக்கில் ஓடக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாம் வந்துருச்சு, மினி ட்ரக்ஸ் எல்லாம். ஆனால் இப்போ நம்ம சிஎன்ஜிக்கு வந்திருக்கோம். இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். மஹேந்திரா வந்து இந்த ஜீட்டோ ப்ளஸ் சிஎன்ஜி 400 அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டை கொடுத்து நம்மளை ஓட்டி பார்க்க சொல்லி ஒரு அற்புதமான ரிவ்யூ கேட்டிருக்காங்க. ஜீட்டோ ப்ளஸ் சிஎன்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு சுருக்கமாக பார்த்துடலாம். ஜீட்டோ ப்ளஸ் வேரியண்ட், சிஎன்ஜி வேரியண்ட் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். டீசல் மாதிரி தாங்க, பயங்கர வைப்ரேஷன். ஆனால் இது இயல்பு தான், இது பெரிய குறையெல்லாம் சொல்ல முடியாது. காலு கையெல்லாம் அப்படியே அதிருது. ஆனால் மினி ட்ரக்ஸுக்கே உரிய ஒரு குணம் இது தான். ஃபஸ்ட் கியர் போட்டு இதுதான் பிக்கப் சூப்பராக இருக்குங்க. இதோட டார்க்கு 44 நியூட்டன் மீட்டர், அதாவது 4.4 கேஜிஎம் கிலோகிராம் மீட்டர்னு சொல்லலாம். பிக்கப்பு இந்த ட்ரக்குக்கு இந்த பேலோடு பார்த்திங்கன்னா 650 கிலோகிராம் வந்து ஏற்றலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுவே பெட்ரோலு அப்புறம் டீசல் வேரியண்ட்ஸில் வந்து இதை விட 715 கிலோகிராம் பேலோடு கொண்ட ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த வேரியண்ட்டுக்கு இந்த டார்க் வந்து சூப்பர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதோட பவர் பார்த்திங்கன்னா 20.1 பிஹெச்பி பிரேக் ஹார்ஸ் பவர் வருது. இது பெட்ரோலை விட கொஞ்சம் கம்மி தாங்க, பெட்ரோல் டீசலை விட கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா சிஎன்ஜி இல்லையா. அது மாதிரி இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் கியரில் போனோம் அப்படின்னு வைங்களேன், நீங்கள் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் இது பவர் சுத்தமாக வந்து டெட் ஆயிரும். என்னடா இது பவர் இல்லையே, பிக்கப் இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா லோடு அடிக்கிற வண்டி இல்லையா, பிக்கப் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒன்ஸ் செகண்ட் கியரை மாற்றினீங்க அப்படின்னா பிக்கப்பு சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த நாக் ஆஃப்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நம்ம பின்னாடி போயிட்டு முன்னாடி வரோம், அந்தளவு இது இருக்குது, பிக்கப் இருக்குது. ஸோ இந்த ஜீட்டோ ப்ளஸோட வேரியண்ட்டோட பிக்கப் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். இதில் 4 ஸ்பீடு கியர்பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட இன்ஜின் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 625 சிசி, சிங்கிள் சிலிண்டர் தான். பெட்ரோல் டீசல் இல்லைங்கிறதுனால சிஎன்ஜி தான் கொடுத்துருக்காங்க. இந்த சிஎன்ஜியை வந்து இந்த வண்டிக்கு அடியில், ட்ரக்குக்கு அடியில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதோட கெப்பாசிட்டி 13 கிலோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டபுள் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. சில வசதிகளுக்காக, அதாவது டிரைவர்ஸோட வசதிகளுக்காக டபுள் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. 68 லிட்டர் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க சிஎன்ஜி. சிஎன்ஜி வந்து நம்ம கிலோகிராமில் சொல்லுவோம் அப்படிங்கிறதுனால இது வந்து 13 கிலோ வந்து நம்ம இதை ஃபில் பண்ணிக்கலாம். டிரைவிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட் கியரில் அவ்வளோதான், பவர் சுத்தமாக டெட் ஆயிரும். நீங்கள் ஒன்ஸ் செகண்ட் கியரை போட்டால் தூக்கும். சூப்பராக இருக்குது வண்டி. தேர்ட் கியரு. இந்த சிட்டிக்குள்ளே என்னால் ஒரு 60 கிலோமீட்டர் வரையும் வந்து ரெவ் பண்ண முடிஞ்சது. அதுக்கு மேலே இது ஓட்டுறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இதோட பிரேக்கிங் ஃபீட்பேக் பற்றி கொஞ்சம் சொல்லி ஆகணும். இது வந்து ரொம்பவே ஸ்மார்ட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்னும் கொஞ்சம் பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. மற்றபடி இந்த ஒரு சின்ன ட்ரக்கை, அதாவது இந்த 3.8 மீட்டர் கொண்ட இந்த ட்ரக்கை சிட்டிக்குள்ளே வளைச்சி நெளிச்சு ஓட்டுறதுக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், சூப்பர். ஸோ கியர் பாக்ஸ் வந்து ஹேண்டியாக இங்கே கொடுத்துருக்காங்க. கார்கள் மாதிரி இங்கே எதிர்பார்க்க முடியாது, அற்புதமாகவே இருக்குது. நான் வந்து இப்போ 4வது கியரில் போயிட்டுருக்கேன்.
சூப்பராக ஓடுது வண்டி. ஸோ நிச்சயமாக வந்து ஒரு லோட் மேன்களுக்கெலாம் இது நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரும் அப்படின்னு நினைக்கிறேன். பிரேக்கு தான் கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி லேசாக பயமாக இருக்குது. பிரேக்கிங் கண்ட்ரோல் கிடச்சிச்சு அப்படின்னா ஓகே. ஆனால் இதில் வழக்கம் போல் வந்து பவர் ஸ்டியரிங், இந்த ஸ்டியரிங் வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருந்திருக்கலாம். கொஞ்சம் பல்கியான பார்ட்டிகள் தான் ஈஸியாக திருப்ப முடியும். ஆனால் சிட்டி இது ஹைவேஸில், அதாவது இன்டர்சிட்டி ட்ராவலுக்கு இது வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹைவேஸில் போகும்போது இங்கே பாருங்களேன், ஸ்டெபிலிட்டி சூப்பராக இருக்குது. அது தானாகவே அப்படியே ஸ்டியரிங் டைட் ஆகி பிரமாதமாக இருக்குது. ஓகே, ஜீட்டோ ப்ளஸோட அவுட்லுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஓவராலாக காம்பேக்டாக இதை வந்து அற்புதமாக சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. 3.8 மீட்டரில். ஸோ இதை சிட்டிக்குள்ளே மேனுவர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த குட்டி வண்டிக்கு இது போதும்னு நினச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இது 13 கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது எங்களுடைய கணிப்பு. மற்றபடி இந்த ஹெட்லைட்ஸ்லாம் வந்து ஹாலஜன் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் வைப்பர் கொடுத்துருக்காங்க, டபுள் கிடையாது. மற்றபடி இந்த மஹேந்திரா லோகோ, அதாவது ஓவராலாக அந்த மஹேந்திராவுக்குன்னு ஒரு யூனிக்காக ஒரு சில டிசைன் ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல, அதுபடி வந்து இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த ட்ரக்கில் வந்து கார்கோ தான் நான் மெயின் மேட்ரு. இங்கே வந்துடலாம். இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7.25 அடி வரும்னு வைங்களேன், 2247 மில்லிமீட்டரு. இந்த கார்கோ பாக்ஸோட ஹைட்டு 300 mm கொடுத்துருக்காங்க. இதோட பேலோடு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா மஹேந்திரா வந்து 650 கிலோ வந்து லோட் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறவங்களுக்கு இந்த வண்டி வந்து பக்காவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த லோடு பாருங்களேன், சூப்பராக இதோட. ஸோ இதில் வந்து இந்த இன்ஜின் பெட்டு வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இன்ஜின் வந்து கீழே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால ஆப்வியஸாக நீங்கள் வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் இதை வந்து நாங்கள் நிறைய பேர்கிட்ட கொடுத்து ஓட்டி பார்க்க சொன்னோம். சில லோட்மெண்ட்லாம் கொடுத்து சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வைப்ரேஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் இதில் வந்து லோடு ஏற்றிட்டோம் அப்படின்னா வைப்ரேஷன் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரியர் என்ஜின் செட்டப் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. இந்த கார்கோ பாக்ஸ் வந்து வண்டியோட அகலத்துலேருந்து ஒரு 5 mm வந்து தான் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து வண்டி அகலத்துக்கும் இந்த பாக்ஸோட அகலத்துக்கும் பெருசாலாம் டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. சூப்பராக வந்து லோடு அடிச்சுட்டு அற்புதமாக ஏற்றிட்டு போகலாம். சிஎன்ஜி டேங்க் வந்து இங்கே கீழே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சைடு இருக்குது. ரியர் வீல் செட்டப் வந்து இங்கே இருக்குது. சிஎன்ஜி டேங்க் வந்து அந்த சைடு இருக்குது. அது நம்ம அதில் காமிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக எல்லாருக்கும் ஒரு எழக்கூடிய கேள்வி என்னென்னா வந்து சிஎன்ஜி எங்கே ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இங்கே கொடுத்துருக்காங்க, சீட்டுக்கு அடியில் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இங்கே கொடுத்துருக்காங்க சிஎன்ஜி டேங்க் வந்து இங்கே கீழே இருக்குது. ஸோ அதுக்கான ஃபியூல் ஃபில்லிங் லிட்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, மஹேந்திரா ஜீட்டோ ப்ளஸை வந்து சென்னை சிட்டிக்குள்ளே ஓட்டின வரைக்கும் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இது இந்த சின்ன ட்ராவல் பண்ண சின்ன லோடு அடிக்கிறாங்களே, அதை 1 டன்னுக்குள்ளே லோடு அடிக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாக சிஎன்ஜி அப்படின்னாலே வந்து பெர்ஃபார்மன்ஸும் அந்த டார்க்கும் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பவரும் தான். இதில் கம்மியாக இருந்தாலும் அது தெரியாத அளவு மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த செகண்ட் கியரில் வந்து அப்படி டார்க்கு அந்த கொப்பளிக்கிற விதம் இருக்குல்ல. ஸோ இது லோடு அடிச்சுட்டு ஓட்டினா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன நம்ம லோடு அடிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்கல. மற்றபடி இதோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 65 வரைக்கும், அப்போ 60 போச்சு, இப்போ 65 வரைக்கும் என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சு. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 165 கொடுத்துருக்காங்க. ஸோ லோடு அடிக்கும்போது இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இன்னும் ஏற்றிருக்கலாம். இந்த வெஹிக்கிளோட கிராஸ் வெஹிக்கிள் வெயிட், அதை GVW அப்படின்னு சொல்லுவாங்க, 1485 கிலோங்க. குட்டி வண்டி, ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. இந்த பேலோடு வந்து 650 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து இந்த வெஹிக்கிளுக்கு வந்து இந்த பேலோடு தான் கரெக்டாக
பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சிஎன்ஜி அப்படிங்கிறது தான் இந்த ஜீட்டோ ப்ளஸில் பெரிய ப்ளஸ்ஸுங்க. இதை நாங்கள் வந்து சில லோட் மென்ட்டெல்லாம் கொடுத்து ஓட்டி பார்க்க சொன்னோம். அவங்க கருத்தை வந்து நாம் இப்போ கேட்கலாம். 25 வருஷமாக வண்டி ஓட்டுறேன். டாடா ஏசி, அதுக்கப்புறம் இது. ஆமாம், அது உதவுது வண்டி லைட்டாக. ஆமாம், பிக்கப் இல்லை. பிக்கப் இல்லை, கொஞ்சம் ஓட்டின லாங் ஓட்டினா தெரியாம பக்கத்தில் இதெல்லாம் உதவுது. ஜீட்டோ ப்ளஸ் வந்து அதை ஓட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க எனக்கு. ஓட்டுறது நல்லா தான் இருக்குது. ஸ்டேரிங்கில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வச்சுக்கிறாங்க, கார் மாதிரி டைப்பில் வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் இன்ஜின்லாம் கொஞ்சம் வைப்ரேஷன் கொஞ்சம் ஆகுது, அது கொஞ்சம் பார்த்து சரி பண்ணால் நல்லா தான் இருக்கும். அப்புறம் பிரேக்கெலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது பெரிய ஒன்று விஷயம் இல்லை, பண்ணிவிடுவாங்க அவங்க. இருந்தாலும் நல்லா இருக்குது வண்டி. பிரேக் ஓட்டம் நல்லா இருக்குது. மைலேஜ் 35 சொல்கிறாங்க. மைலேஜ் வந்து மற்ற வண்டியில் வந்து தோஸ்லாம் 15 தான் வருது. டீசல் 15 தான் வருது. அது அந்த கண்ட்ரோல் வந்து 80ன்றதால போக முடியாது, அது மேலே அவ்வளோதான். இந்த சிஎன்ஜின்றதால வந்து 35 தருதுன்றாங்க. அப்படி பார்க்க போனால் டீசலுக்கு பதிலாக கேஸ் வச்சு ஓட்டுறது கொஞ்சம் வருமானத்துக்கு கொஞ்சம் பெருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போது வந்து டீசல் வண்டி பெட்ரோல் வண்டி ஓட்டிட்டு இந்த சிஎன்ஜி கேஸ் எடுத்து இந்த வண்டி புதுசாக வந்திருக்கு. நாங்கள் சரி ட்ரையல் கொஞ்சம் பார்க்கலாம் ஓட்டுறது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வண்டியை நான் வாங்கி கொஞ்சம் ஓட்டி பார்த்தேன். வண்டி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. மைலேஜ் வேறு 35 தருன்றாங்க. அது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. ஆனால் வண்டி பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. பிரேக்லாம் ஓகே தான். பிரேக்குன்னா நார்மலாக எல்லா வண்டியில் வர மாதிரி தான். கொஞ்சம் டிரைவர் கையில் தான் இருக்குது எல்லாம் ஓட்டுறதும். வண்டியில் வந்து எதுனா காலியாக புதுசாக வண்டி எடுத்தாங்கன்னா அந்த வண்டி லோடு ஏற்றாமல் அப்படியே ஓட்டும் அப்படின்னா கொஞ்சம் வைப்ரேஷன் தெரியும். மற்றபடி ஒன்றும் கிடையாது. லோடு ஏற்றினா நார்மலாக அது உங்களுக்கு தெரியும். அந்த லோடு வண்டி ஓட்டுறவங்களுக்கு கம்பல்சரி தெரியும். 26 வண்டி ஏதோ ஓட்டியிருக்கேன். ஆனால் அந்த வண்டி மைலேஜ் வந்து 16, 15 அப்படி தான் தரும். நம்மளுக்கு அதுக்கு இதுக்குன்னு பார்த்தா இது 35 நம்மளுக்கு 16ஓட 35 தானே பெஸ்ட்டு நம்மளுக்கு. ஓகே, லோடு மென்க்கு இது வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். பொதுவாக வந்து இந்த மாதிரி லோடு அடிக்கிறவங்கலாம் வந்து மைலேஜ் தான் பெரிய கன்சர்னாக இருக்கும். ஆனால் இந்த சிஎன்ஜியில் மஹேந்திரா வந்து கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஜீட்டோ ப்ளஸ் சிஎன்ஜி இப்போ தான் வந்து லான்ச் ஆகிருக்கு. 1-2 பேர்கிட்ட நான் விசாரித்தேன். கிட்டத்தட்ட கண்டிப்பாக வந்து 30 கிலோமீட்டர், 31லேருந்து 32 கிலோமீட்டர் வரைக்கும் இது வந்து மைலேஜ் தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ குட்டி குட்டி லோடு அடிக்கிறவங்களுக்கு இந்த மைலேஜ் வந்து ரொம்பவே பிரமாதமான ஒரு விஷயங்க. அது மாதிரி இதோட டேங்க் கெப்பாசிட்டி வந்து 13 கிலோ வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 11 கிலோன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரெஷர் அப்படிலாம் சேர்த்து 11 கிலோ தான் ஃபில் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லிட்டருக்கு 1 கிலோவுக்கு 30 கிலோமீட்டர் அப்படின்னா 11 கிலோவுக்கு கிட்டத்தட்ட 330 கிலோமீட்டர் வந்து நம்ம இது ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரான விஷயங்க. இங்கே சென்னையில் வந்து கிட்டத்தட்ட 25 இடங்களில் வந்து இப்போ சிஎன்ஜி வந்து கிடைக்கிது. ஒரு கிலோ சிஎன்ஜி வந்து 64 ரூபாயிலேருந்து 65 ரூபா வரைக்கும் வைக்கிதுன்னு வைங்களேன். 64 ரூபாய்க்கு வந்து 30 கிலோமீட்டர் அப்படிங்கிறது இந்த லோடு அடிக்கிறவங்க, அதாவது ஒரு எக்கனாமிக்கலாக வண்டி ஓட்டுறவங்களுக்கு இதை விட வேறு என்னங்க வந்து ஸ்பெஷல் இருக்க முடியும். ஸோ ஜீட்டோ ப்ளஸ் வந்து டாட்டாவுக்கு ஏஸ் வந்து ஒரு குட்டியான அப்படின்னு வைங்களேன். இந்த ஜீட்டோ ப்ளஸ் வந்து மஹேந்திராவுக்கு ஒரு சுட்டியான அப்படின்னு என்ன கேட்டால் நான் சொல்லுவேன். ஜீட்டோ ப்ளஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.